தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் யாரு? இதுல யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறது $1,000,000 கொஸ்டின்லாம் ஒன்றும் இல்லை. மே 4ஆம் தேதி எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது. ஆனா ரீசெண்டா வந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, போட்டி வந்து ரொம்ப கடுமையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லுது. கிட்டத்தட்ட 12 எக்ஸிட் போல்ஸ் வந்துச்சு நேத்து வரையுமே சேர்த்து. அதுல 9 எக்ஸிட் போல்ஸ்ல வந்து டிஎம்கே வின் பண்ணுது. இதர் ரொம்ப மெஜாரிட்டியாவும் சில இதுல வின் பண்ணுது, சில இதுல வந்து ரொம்ப க்ளோஸாவும் கூட்டணி ஆட்சியோட வின் பண்ணுது. 2 எக்ஸிட் போல்ல ஏடிஎம்கே வின் பண்ணுது, ஒரு எக்ஸிட் போல்ல டிவிகே வின் பண்ணுது. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த சில எக்ஸிட் போல்ஸை பத்தி தான் நாங்க பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நேத்து வெளியான டுடேஸ் சாணக்கியாவோட எக்ஸிட் போல், இன்னொன்று வந்து மை ஆக்சிஸ் இந்தியாவோட எக்ஸிட் போல். இந்த 2 எக்ஸிட் போலும் தான் எங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது ஏன் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டுடேஸ் சாணக்கியாவோட எக்ஸிட் போல். நாங்கள் ஆல்ரெடி ஒப்பீனியன் போல் எடுத்து அதோட சர்வே ரிசல்ட் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக பர்சன்டேஜ் வைஸாக வந்து சொல்லியிருப்போம். அந்த பர்சன்டேஜும் இப்போ டுடேஸ் சாணக்கியா விட்ட பர்சன்டேஜும் அச்சடித்த மாதிரி டுடேஸ் சாணக்கியாவோட பர்சன்டேஜஸும் இருக்குது. ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாம் தமிழருக்கு அவங்க 4% கொடுத்தாங்க, ஆனால் நாங்கள் 5 to 6% கொடுத்துருந்தோம். டிஎம்கே கூட்டணிக்கு வந்து 125 இடங்கள் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிவிகேக்கு வந்து 63 இடங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்து 45 இடங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்றவை அதாவது அதர்ஸ்க்கு வந்து ஒரு இடம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல டிஎம்கே டிவிகே ஏடிஎம்கேக்கு +-11, அதாவது முன்ன பின்ன 11க்கு கூடவும் போகலாம், 11 கம்மியும் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மற்றவைக்கு வந்து +-1 ஒன்று 0 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டுடேஸ் சாணக்கியா 2009, 2014 and 2019 லோக்சபா எலெக்ஷனோட ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணதா அவங்க சொல்கிறாங்க. அவங்க எக்ஸோட பயோலையும் அவங்க அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் டுடேஸ் சாணக்கியா ரொம்பவே அக்யூரேட்டாக எல்லா எக்ஸிட் போலையும் கொடுத்துருக்கா, ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா 2024 என்டிஏ கூட்டணி 400+ ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 293 சீட்டு தான் ஜெயிச்சது. பிஜேபியும் 335 சீட்டு ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 240 சீட்டு தான் பிஜேபி ஜெயிச்சது. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் கூட்டணி 107 சீட்டு தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி டபுளா ஜெயிச்சது. ஆக்சுவலா 234 சீட்டு வந்து காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது. ஸோ இவங்க ப்ரிடிக்ஷன் அப்படியே வருமா அப்படிங்கிறது வந்து நம்ம மே 4 தான் நம்ம பார்க்கணும். நாங்கள் எங்கள் ப்ரிடிக்ஷன் நாங்கள் சொல்லியிருப்போம். 2வது டிவிக்கு கொடுத்தாலுமே வந்து இது எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கிறது தான். ஏன்னா இது மோர் ஆஃப் அ டவுன் அண்ட் சிட்டி பேஸ்ட் ஒரு போல் தான், அது ஒப்பீனியன் போல் தான். ஸோ அதனால வந்து இது அக்யூரேட்டாக வருமா, டிவிக்கு 2வது எனக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்குன்னு நம்ம அப்போவே சொல்லியிருப்போம். என்ன மாதிரி மெத்தடில் இவங்க எடுத்தாங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஓரளவுக்கு நாங்கள் எடுத்த மாதிரியே ஒன்று வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சோம். நெக்ஸ்ட் வந்து மை ஆக்சிஸ் இந்தியாவோட எக்ஸிட் போல் ப்ரிடிக்ஷனை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். மை ஆக்சிஸ் இந்தியாவோட எக்ஸிட் போல் ப்ரிடிக்ஷன் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. ஏன் அப்படின்னா மெஜாரிட்டியில் டிவிகே தான் ஜெயிக்கும். கிட்டத்தட்ட 98லேருந்து 120 சீட்டு பிடிச்சி டிவிகே வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மை ஆக்சிஸ் இந்தியாவோட எக்ஸிட் போல் ப்ரிடிக்ஷன் வந்தோடனே இந்த டிவிகேன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 2016 எலெக்ஷன், 2021 எலெக்ஷன், 2026 எலெக்ஷனில் வந்து எடுத்து என்னென்னலாம் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்க சொன்ன ஆட்களே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து போட்டிருந்தாங்க. 2014 வந்து யார் ஜெயிக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறதா அந்த டேபிள் இருந்தது. எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. நான் பார்த்தது என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா 2014 அவங்க டிஎம்கே ஜெயிக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ரிவர்ஸ் பண்ணி இவங்களே போட்டு பாருங்க, இவங்க சொன்னதெல்லாம் வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு மை ஆக்சிஸ் இந்தியாவுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி அந்த ரீல் ஒன்று நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா 2014 மை ஆக்சிஸ் இந்தியா ப்ரிடிக்ட் பண்ணது அப்படின்னா டிஎம்கே கூட்டணி வந்து ஜெயிக்கும், ஏடிஎம்கே வந்து 2வது பிளேஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே ராங் ஆச்சு, தப்பாவும் ஆச்சு. ஆனால் 2021 மை ஆக்சிஸ் இந்தியா 175 சீட்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிச்சு. ஆனால் வந்து இங்கே 159 சீட்ஸ் தான் டிஎம்கே ஜெயிச்சது. ஸோ அதுக்கப்புறம் 2024 மை ஆக்சிஸ் இந்தியாவோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா எலெக்ஷனில் 400+, அவங்களும் 400+ வந்து ப்ரிடிக்ட் பண்ணாங்க பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்ட்டு. அது என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும். 293 சீட் தான் வந்து அந்த கூட்டணி ஜெயிச்சது. ஸோ அது மட்டும் இல்லை, அதோட ஓனர் இருக்கார்ல பிரதீப் குப்தா அப்படின்னு ஒருத்தர் போய் அந்த டிவி லைவ் டெலிகாஸ்டே அழுதார். ஐயோ நான் பண்ண ப்ரிடிக்ஷன் இவ்வளோ தப்பாக போயிடுச்சு ஐயோ அப்படின்ட்டு அழுதுட்டு இருந்தாரு. ஸோ இன்னொரு வாட்டி அழுவுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா வந்து நாங்கள் நம்பல அந்த 98 to 120 அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து முற்றிலுமாக புறக்கணிக்கிறோம். ஏன்னா நாங்களும் ஒப்பீனியன் போல் போயிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது வந்து இப்படி இருக்குமா நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அது ரொம்ப பெரிய டவுட் தான். இந்த ப்ரிடிக்ஷன்ல வந்து மை ஆக்சிஸ் இந்தியா கொடுக்குற இன்னொரு டேட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9% வந்து பிராமின் போட்டிருக்காங்க. அதாவது 9% இருக்காங்களா இங்கே பிராமின்ஸ் வந்து. ஸோ அதன்படி ஒரு வந்து டேட்டா பிராமின்ஸ்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறா ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ 9% அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டட் நம்பராக இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த டேபிள ஓவராலாக கூட்டி பார்த்தா இது எல்லா கம்யூனிட்டியும் 69% வருது. இது என்ன மாதிரியான ஒரு கால்குலேஷன் நமக்கு அது தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதாவது டுடேஸ் சாணக்கியாவும் சரி மை ஆக்சிஸ் இந்தியாவும் சரி முஸ்லீம்ஸ் ஓட்டு வந்து 60
64% வந்து டிஎம்கேக்கு போகிறதாகவும் 25% வந்து டிவிகேக்கு போகிறதாகவும் மை ஆக்சிஸ் இந்தியா வந்து 5% வந்து ஏடிஎம்கே போகிறதாகவும் டுடேஸ் சாணக்கியா வந்து 8% வந்து ஏடிஎம்கே போகிறதாகவும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கால்குலேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நிராகரிக்கிறோம். ஏன் நிராகரிக்கிறோம் அப்படின்னா, நாம பண்ண ஒப்பீனியன் போல நாங்கள் நிறைய முஸ்லீம்ஸ் வந்து மீட் பண்ணோம். அந்த முஸ்லீம்ஸ் நாங்கள் எங்கள் கால்குலேஷன் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 75 to 80% வந்து டிஎம்கேக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை கிறிஸ்டியன் ஓட்ஸ் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60 to 65% வந்து டிஎம்கேக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். இது எப்படி என்ன மாதிரி கால்குலேஷன் நமக்கு தெரியல. இவங்க வந்து எப்படி ஏஜ் குரூப் வைஸாக நீங்கள் இவங்க எடுத்தாங்களா, இல்லை வந்து ஒன்லி யங்ஸ்டர்ஸாக நாங்கள் சூஸ் பண்ணாங்களா, இல்லை எப்படி சூஸ் பண்ணாங்க நமக்கு தெரியல. மோஸ்ட்லி இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான், யங்ஸ்டர்ஸ் அந்த முஸ்லீம் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மட்டும் தான் டிவிகேக்கு வந்து கொஞ்சம் போகுது. அதில் வந்து ஒரு 20% கூட நம்ம வச்சுக்கலாம். அது 25% அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக தான் நாங்கள் பார்க்குறோம். மோஸ்ட்லி இந்த ஓட்டு அப்படிங்கிறது வந்து முஸ்லீம் ஓட்டு அப்படிங்கிறது வந்து டிஎம்கே சைடு தான் போகுது. கிறிஸ்டின் ஓட்டம் வந்து 65% கிட்ட வந்து டிஎம்கேக்கு தான் போகுது. டிவிகே விஜய் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன ரிசல்ட்டாக இருந்தாலும் நான் வந்து மக்களை சந்திக்க வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடியே மக்களை வந்து சந்திக்காதவர் தேர்தலுக்கு அப்புறம் வந்து மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு நம்புறதுன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்பித்தான் ஆகணும். பார்ப்போம். அது மட்டும் இல்லை வந்து யாரெல்லாம் ஜெயிக்கிறீங்களோ உடனே பனையூருக்கு வரணும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் எத்தனை பேர் ஜெயிச்சு பனையூருக்கு போறாங்க அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கும் ஆவலா இருக்கு. இப்போ நானே நிறைய மீம்ஸ்லாம் நான் பார்க்குறேன். அண்ணா வந்து பனையூருக்கு ஜெயிக்கிறேன் எல்லாம் வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு மீம் வந்து இந்த ஒரு மருதமலைன்னு நினைக்கிறேன், மருதமலை படத்தில் வந்து கதவு திறந்து பார்த்தா வந்து வயல்வெளியா இருக்கும். ஸோ அது அந்த மீமை போட்டு எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வேற அண்ணன் வந்து ஒண்ணுமே எல்லாம் போறாரா, இல்லை வந்து நிறைய எம்எல்ஏக்கள் ஜெயிக்க போறாரா அப்படிங்கிறது வந்து நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ நமக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்தோம்னா இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே கொஞ்சம் கூலாக தான் இருக்காங்க. அது ஒன்றும் பெருசாக வந்து சலசலப்புகள் இல்லை, அவங்க கொஞ்சம் கூலாக இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம்னா ஏடிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல் வச்சுலாம் வந்து இது பண்ணாதீங்க, நம்ம 2011 மாதிரி வந்து இந்த வாட்டி ஜெயிப்போம், வெகுண்டு இருந்து வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பூத் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் 2 எக்ஸிட் போல் ஜெயிக்கிறதா வந்திருக்கு. பட் ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கும் வாய்ப்புகள் நிறையா தான் இருக்குது. அந்த மாதிரி தான் எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லும். ஸோ அதை தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இன்னொரு சைடு நாம பார்த்தோம் அப்படின்னா, நாம் தமிழர்கிட்ட இருந்து பெரிய சவுண்டு எதுவுமே நமக்கு வரல. என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் பாட்டுக்கு அண்ணன் பாட்டுக்கு வந்து போன வாட்டி நான் நிற்கிறப்ப கமலஹாசன் வந்துட்டார், இந்த வாட்டி டிவிகே விஜய் வந்துட்டார், இல்லைன்னா நான் வந்து ரொம்ப பெரிய கட்சியாக வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் சொல்றதை பார்த்தா எந்த கட்சியுமே இல்லை, நான் மட்டும் அங்கே இருந்து அதிர்வச்சு பண்ணலாமான்னு சொல்றாரான்னு தெரியல. ஸோ போட்டி இருக்க தான் செய்யும், நீங்க தான் அதுலேருந்து வரணும். வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னு எத்தனை காலம் சொல்லிட்டு இருக்க போறீங்கன்னு தெரியல. அதுலேருந்து எப்போ மீண்டும் சட்டசபைக்கு போறீங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நாம பார்த்தோம் அப்படின்னா, மதன் கௌரி வந்து தன்னோட வீடியோவில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸிட் போல்ஸ்ல என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷன் வருது. டிஎம்கே டிவிகேக்கு அப்புறம் தான் வந்து ஏடிஎம்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல ஆக்சுவலா 9 எக்ஸிட் போல்ல டிஎம்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னா, அந்த 9 எக்ஸிட் போல்ல வந்து 8 எக்ஸிட் போல்ல ஏடிஎம்கே தான் 2வது பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் 2 எக்ஸிட் போல்ல ஏடிஎம்கே ஜெயிக்குது. ஒரு எக்ஸிட் போல்ல தான் டிவிகே ஜெயிக்குது. ஒரு எக்ஸிட் போல்ல வந்து டிவிகே 2வது பிளேஸ் வருது. இந்த மதன் கௌரி வந்து எந்த அடிப்படையில் வந்து மோஸ்ட் ஆஃப் எக்ஸிட் போல்ல ஏடிஎம்கே வந்து 3வது பிளேஸ் பிடிக்குது அப்படின்னு சொல்றாரு நமக்கு தெரியல. டியர் ஏடிஎம்கேன்ஸ் பாத்துங்க, அவர் கொஞ்சம் கவனிங்க. அவர் வீடியோவில் போயிட்டு 80,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு, இப்படி தான் பொய்யா சொல்லி வீடியோ போறாருன்னு தெரியல. சாதாரண ஒரு விஷயத்த கூட வந்து அவர் தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாருன்னு வேற நமக்கு அது பெரிய டவுட்டா இருக்கு. இப்போ வந்து அவர் பயங்கர ஒரு டிவிகே சப்போர்ட்டா இருக்கிறதால வந்து இதை வந்து டிவிகேக்காக அவங்களுக்காக அப்படியே சும்மா சாதாரண போற போக்கில் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு. ஃபைனலா இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி ரொம்ப ஒரு டஃப்பான எலெக்ஷன் ஃபார் எல்லாமே. ஒரு கடுமையான ஒரு போட்டி தான் இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறோம். பட் சீட் வைஸா வந்து ரொம்ப கடுமையான போட்டி இருக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அது வந்து ஒரு பெரிய டவுட்டு தான். பட் பெர்சன்டேஜ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல பெர்சன்டேஜ் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டி கிட்ட எடுக்கிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்க மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் சீட் வைஸாக அவங்க வந்து அதை சீட் கன்வர்ஷன் நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டவுட் தான். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற சீட் கன்வர்ஷன், அதாவது எக்ஸிட் போலில் வச்சு சொல்கிறோம், எக்ஸிட் போலில் வச்சு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப எதிர்பார்ப்புகளோட இருப்பாங்க. ஸோ அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி சீட் கன்வர்ஷன் நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டவுட் தான். இங்கே வந்து இப்போ டிஎம்கே வந்து பல எலெக்ஷன்ஸில் பார்த்துருக்கு, ஏடிஎம்கே வந்து பல எலெக்ஷன் பார்த்துருக்கு, ஈவன் என்டிகே கூட வந்து அந்த தோல்வியை வந்து அவங்க ஏற்றுக்கிற மனப்பான்மையோடு இருப்பாங்க. பட் டிவிகே அவங்க தான் இங்கே வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. ஏன் அப்படின்னா, அவங்க ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இருக்காங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் பலிக்கல அப்படின்னா அது எப்படி வந்து அவங்க ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு அது தெரியல. இது மட்டும் இல்லை, தொண்டர்கள் தலைமைகளை கூட விட்டுருங்க, இதை தொண்டர்களோ ரசிகர்களோ ஓட்டு போட்ட ரசிகர்களோ வந்து அதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க, ஈவன் சின்ன குழந்தை கூட அதை எப்படி ரிசீவ் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் எல்லாம் வந்து மனசை வந்து திடப்படுத்தி தான் வச்சுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சீட் கன்வர்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டவுட் தான். நெக்ஸ்ட் எங்களோட ஒரு ப்ரிடிக்ஷனை சொல்லிடுறோம். ஏன் இந்த ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வெளியான எல்லா எக்ஸிட் போல்ஸையும் நாங்கள் வந்து எடுத்து
அது ஆவரேஜ் கால்குலேஷன் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஆவரேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 135 சீட்ஸ் வந்து பிடிக்குது. ஏடிஎம்கே கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 80 சீட்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிவிகே கூட்டணி வந்து இந்த முறை வந்து 18 சீட்டுகள் கிட்ட பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதர்ஸுக்கும் இந்த வாட்டி ஒரு 2 to 3 சீட்டுகள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஓவராலா ரிலீஸ் ஆன 12 எக்ஸிட் போல்ல இருந்து எடுத்து நாங்கள் ஆவரேஜாக போட்ட ஒரு கால்குலேஷன் தான் அது. அந்த எக்ஸிட் போலோட ஆவரேஜ் சீட் கலெக்ஷனோட இப்போ வந்து ஜோன் வைஸாக எங்கெங்கே எந்தெந்த பார்ட்டி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக போன முறை 2021 வந்து ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஜோன் வைஸாக டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் போன முறை எங்கெங்கெல்லாம் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க டேட்டா வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த டேட்டாவை ஃபர்தராக ட்ரில் டவுன் பண்ணி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிற ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரினா மிட் ரேஞ்சில் அவங்க ஜெயிச்ச கேட்டகரி. 3வது கேட்டகரினா க்ளோசஸ்ட்டாக அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அந்த கேட்டகரி. ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னா மோர் தென் 20,000 ஓட் டிஃபரன்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த தொகுதியெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். 10,000லேருந்து 20,000 ஜெயிச்சிருப்பாங்க சில தொகுதிகள், அதெல்லாம் வந்து ஒரு மிட் ரேஞ்சில் கொடுத்துருக்கோம். ரொம்ப பிலோ 10,000 இருக்கிற எல்லா தொகுதியுமே வந்து நாங்கள் க்ளோசஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதன்படி வந்து டேட்டா வந்து ட்ரில் டவுன் பண்ணியாச்சு. இப்போ ட்ரில் டவுன் பண்ண டேட்டாவையும் எக்ஸிட் போலோட ஆவரேஜ் சீட் கால்குலேஷனையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஃபைனல் கால்குலேஷன் வந்து நாங்கள் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே இந்த முறை 149 சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏடிஎம்கே இந்த மாதிரி 72 சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறோம். டிவிகே வந்து இந்த மாதிரி 12 சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்டிகேக்கு ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஜோன் வைஸ் டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் அதை ஸ்ப்ரெட்ஷீட்டில் தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஆக்சஸையும் லிங்கையும் ஷேர் பண்ணுறோம். ஸோ இதுதான் நாங்கள் வந்து சொல்றது ஃபைனல் ரிசல்ட். ஆக்சுவலாக நாங்கள் ஆல்ரெடி சொன்ன டிஎம்கே 149, ஏடிஎம்கே 72, டிவிகே 12, ஒரு சீட்டு வந்து என்டிகே. இது வந்து நிறைய தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் வந்து ஏன் டிஎம்கே வந்து அவங்க சொல்ற மாதிரி 180 சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிவிகே வந்து ஒரு 3-4 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே நிறைய சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ தான் உங்களுக்கு நமக்கு அது தெரியும் டோட்டலாக யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போறா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இந்த ஒரு எலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான எலெக்ஷன் தான். நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட் பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். ஏன்னா ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டி ஒரு சிரஞ்சீவி மாதிரி. சிரஞ்சீவி எப்படி வந்து அங்கே வந்து 16% ஓட்டு எடுத்து 18 சீட்டுகள் ஜெயிச்சாரோ அதே மாதிரி இங்கே ஒரு இம்பாக்ட் வந்து விஜயால கொடுக்க முடியும் தான் நாங்களும் நம்புறோம். விஜய் வந்து நாங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே இல்லை. ஸோ ஹேஸ் லைக் அவருக்கு ஒரு இது இருக்கு. ஸோ அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மைதான். பட் அது சீட்டா கன்வர்ஷன் வந்து இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சிரஞ்சீவி 18 ஜெயிச்சதால இவரும் இங்கே ஜெயிப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் தாராஷ் ஷியாம் என்ன சொல்றாருன்னா 180 சீட்டு வந்து கன்ஃபார்மா டிஎம்கே வந்து ஜெயிக்கும். அது 170லேருந்து 180 கன்ஃபார்மா ஜெயிக்கும் அப்படிங்கிறது. ஆனால் திரும்ப அவர் டிவிகேக்கு வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணி 5 சீட்டு ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை நம்ம பார்த்தாகணும் எப்படி வருது அப்படி இல்லை அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட் டே அப்போ தான் தெரியும். உங்களை மாதிரி நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். May 4 அன்னைக்கு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கால்குலேஷன் வந்து நாங்கள் எப்படி போட்டோம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாரும் இருக்கலாம். பட் இருக்கிறது தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க May 4 அன்னைக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள்.